நிலா விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லாமல் சோழன் வந்து கார்லேயே வெளியே ரொம்ப நேரமாக வந்து நைட் ஃபுல்லாக வந்து அங்கேயே தங்கிட்டு இருக்காங்க. ஸோ நிலா வந்துட்டு அவங்க அண்ணி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது என்னாச்சு அப்படின்னா, சோழன் வந்து இருக்கிறத பார்த்துறாங்க. நீ ஏன் என்ன போகாமல் இங்கே இருக்க அப்படின்னு நிலா கேட்கும்போது சோழன் வந்து தயங்குறாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாமல் வந்து முழிக்கிறாரு. இல்லை உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் இங்கே இருக்கேன், உங்களை விட்டு போகிறது மனசு இல்லை அப்படின்னு சொன்னது என்னது மனசு இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எப்படி சொல்லி சமாளிச்சாரு சோழன் வந்துட்டு, நீங்கள் தயவு செய்து இங்கே போயிடுங்க, இங்கே இருந்தால் என்ன வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, உங்களை அடிப்பா, நீங்கள் இதுவரையும் என்ன பண்ணதே போதும், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாங்க மறுபடியும் சோழன். ஆனாலும் சோழன் வந்துட்டு போகிறது மனசே இல்லாமல் சுற்றி சுற்றி அங்கேயே நிற்கிறான். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், எத்தனை நாளாக வண்டியை வச்சுட்டு இருப்பேன், எனக்கு வண்டி வேணும்டா அப்படின்னு சொல்கிறான். சரிடா வந்து தொலைறேன் கொடுக்குறேன்டா அப்படின்னு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்டே கார் எடுத்துட்டு வரல. சரி எடுத்துட்டு போயிடலாம், நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஒரு மனசு வந்துருச்சு. அப்போ வந்து அவன் தம்பிக்காரன் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, அண்ணா உனக்கு அன்னைக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் நாங்கள் வச்சிருக்கோம், அண்ணி உங்க கூட தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். ஸோ வந்துட்டு சரி சர்ப்ரைஸ் வந்து சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க 2 பேர் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஊர் முன்னாடி வந்து அவங்களுக்கு நிஜமான நம்ம ஊர் முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ தான் எவனும் வாயை திறக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் எழுந்தவுடனே வந்துட்டு அவன் அண்ணங்காரன் வந்துடுறா. வந்துட்டு நீங்கள் ஏன் நிலா வந்து இங்கே தங்க வச்சிருக்கீங்க, அப்பா எவ்வளோ கோப்படுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போடுறாங்க. டே அப்பா உனக்கு மட்டும் அப்பா இல்லடா, எனக்கு தானே அப்பா, நீ யாரா எனக்கு இருக்க வேணாம்னு சொல்றதுக்கு, நான் அப்பாவை பாப்பண்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வீட்டை விட்டு நீ வெளியே போடி, இங்கே இருக்காது, என் மாமனார் வீட்டில் நீ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறான் நிலாவை. அப்போ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நீ அந்த ஊருக்கு வந்த எங்களை பழி வந்து பத்தாதா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கும்போது வந்துட்டு, இது என்ன உன் ஊராடா, நான் இங்கே தான் இருப்பேன், நான் அப்பாவை பாப்பா அப்படின்னு வந்துட்டு நிலா வந்து எதிர்த்து பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கோவப்பட்ட வண்ணங்காரன் என்ன பண்றா அப்படின்னா, நிலா வந்து தள்ளி விட்டுறான். ஸோ நாங்கள் வந்து பார்த்துட்டு வெளியிலே தான் நிற்கிறார் அவர். ஸோ சோழன் வந்து பார்த்துட்டு வந்துட்டு நிலா தள்ளி விழ போகிற நேரத்தில் வந்து தாங்கி பிடிச்சிருவாங்க. நிலாவுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இன்னும் போகலையாடா அப்படின்னு வந்து நிலா பார்க்க, நான் உன்னை விட்டு எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பார்க்குறாரு. அவங்க அண்ணன் கணக்கு இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமனார் மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் நேற்று வந்துட்டு நிலா வந்துட்டு அந்த தம்பி கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துருப்பாங்க. ஸோ அதே அவங்க அண்ணன் கரெக்டாக சொன்னோன்னே செம்ம டென்ஷன் ஆகிட்டு, தயவுசெய்து நீங்கள் போயிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டிக்க போகிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நிலா வந்துட்டு சோழன் கூட தான் வீட்டுக்கு போய் ஆகணும். அப்போ வந்து தான் நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி வந்துட்டு போலீஸ்காரங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி நீ பண்ண வரப்போறியா, மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போறியா, வந்து வாங்கி போறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அதே வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும் இல்லையான்னு பார்க்கணுன்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம 2 பேரும் வர சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே, என்னையும் வர சொல்கிறாங்க, சரி போகலாம், நான் நல்லா தான் இருக்கேன், நானே உன்னோட வாயில வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு உண்மையெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா இவன் நம்ம கூட இருப்பாளா மாட்டாளா அப்படின்னு வந்து பயங்கரமா பயம் வருது சோழனுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நிலா வந்துட்டு சோழன் கூட தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. நிலா வந்து என்ன சொன்னாலும் நம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் சொன்னதுக்கப்புறம், என்ன நம்ம பொய்யா தானே கல்யாணம் பண்ண சொன்னீங்க, இப்போ நிஜமான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனோன்னா இன்னும் மிகப்பெரிய ஷாக் என்னன்னா, அவங்க வீட்டில் நான் தான் நாங்கள் சும்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல, நீங்கள் சொல்லலை அப்படி சொல்லிட்டு நிலா வந்து கேட்க போறாங்க. அங்கே போய் பார்த்தா வந்து தடபுடலாக வந்து எல்லாருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு ஒத்துப்பாங்க, நிலா வந்து ஒத்துப்பாங்க. ஸோ எப்படி வந்து நிலாவுக்கு வந்துட்டு சோழனை பிடிக்க போகுது, அவங்களுடைய ட்ரீம் எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த குடும்பத்தை எப்படி மாற்ற போறாங்க அந்த ஊர்லி அப்படின்றது அந்த ஸ்டோரியே. ஸோ நிலா எப்படி கொண்டு போறாங்க, இந்த சீரியல் வந்து செம்ம சூப்பராக இருக்கு, சூப்பராக போயிட்டு இருக்கு, எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இதில் எல்லாருக்கும் பிடிச்சது என்ன அப்படின்னா, 8:30 மணிக்கு வந்து பாக்கியலட்சுமி போட்டுட்டனால எதையுமே அந்த சீரியல் எவனுமே பார்க்கறது இல்லை, எப்பதான் முடிப்பாங்கன்னு தெரியாத அளவு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாருமே பீக் டைமில் போகிறதுல பாக்கியலட்சுமி பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக அதை தூக்கி வந்து 7 மணிக்கு போட்டாங்க. இப்போ வந்து சாரி ஐயனார் துணி வந்துட்டு 8:30 மணிக்கு போடுறாங்க. ஸோ பீக் டைமில் சூப்பராக போக போகுது. ஸோ டிஆர்பி வந்து அதுக்கு தான் அந்த சீரியலுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சீரியல் எந்த அளவு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.